எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பங்காளிகளுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது போன்ற குலதெய்வத்தினுடைய ஆலயம் தான். எவ்வளவு மனஸ்தாபம் இருந்தாலும் என்ன தெரியுமா செய்வாங்க, மனக்குமுறல் இருந்தாலும் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அவங்க வீட்டுல நாங்க தண்ணி குடிக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகளை நிவர்த்தி செய்வதற்காக அவங்க 2 பேரும் சேர்ந்து குலதெய்வத்துல போய் வணங்கி மாத்தி மாத்தி விபூதி பூசிக்கிட்டு நம்ம இனிமேல் ஒரு மனதோட ஒரு எண்ணத்தோட இருப்போம்னு சொல்லி சமரசம் செய்யக்கூடிய இடமும் அந்த குலதெய்வம் தான். அது ஒரு நீதி வழங்கக்கூடிய தெய்வம். இன்னைக்கு இந்த பங்காளி சண்டைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல தீர்வு கிடைக்கும்னா இந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட இந்த குலதெய்வத்தை நாம் வழிபடும் போது நம்மளுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீரும். அப்ப அந்த குலதெய்வத்து முன்னாடி நின்று நம்ம வணங்கும் பொழுது 21 தலைமுறைகளாக இருக்கக்கூடிய நமது முன்னோர்கள் நமக்கு முன்னாடி நின்னு, இப்ப நம்ம போய் குலதெய்வத்து முன்னாடி நிக்கிறோம்னா நம்ம நிக்கிறோம்ன்றது பொருள் கிடையாது. 21 தலைமுறையினரும் சேர்ந்து உன்னை பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லி முன்னோர்களினுடைய 21 தலைமுறைகளினுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு.